கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லயே நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஜாப், நெறைய போஸ்டிங்ஸு, நெறைய வேக்கன்சி குடுக்கக்கூடிய ஒரு ஜாப். ஆனா இன்டர்வியூ இல்லாம அத நம்ம எடுக்கணும்னா, கண்டிப்பா அது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான். யுபிஎஸ்சியோ இல்ல டிஎன்பிஎஸ்சியோ இந்த மாரி எக்ஸாம்ஸ் நீங்க போகணும்னா, கண்டிப்பா இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு போகணும். டிஎன்பிஎஸ்சில அந்த மாரி இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு போனா தான் நமக்கு நல்ல பொசிஷன்ஸ் கெடைக்கும். நான் இன்டர்வியூ போனீங்கன்னா, அதுக்கு அடுத்தபடியான பொசிஷன்ஸ் தான் கெடைக்கும். பட் எஸ்எஸ்சில ஒரு ஐஏஎஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடிய பொசிஷன்ல போணும்னாலும், நமக்கு இன்டர்வியூன்னு ஒண்ணு தேவை கெடையாது. நம்ம சிம்பிள் ப்ராசஸ்ல இந்த மாரி ஜாப்ஸ்க்கு நம்ம போக முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ பத்தி நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. இந்த வருஷம் லைன் அப் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நெறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறீங்க. ஆனா இந்த எக்ஸாம்ஸ பத்தின நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஸோ நாங்க பிகினரா இருக்கோம். இந்த எக்ஸாம்ஸ் எப்படி தான் நடக்குது? இல்ல என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க? என்ன ப்ராசஸ் இருக்கு? என்ன மாரி டாக்குமெண்ட்ஸ் வேணும்? என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு? இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நெறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஸோ அவங்களுக்காக இந்த மாரி ஒரு பிகினர் சீரிஸ் வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். இந்த பிகினர் சீரிஸ்ல நாங்க சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் கொண்டு வருவோம். இந்த வீடியோஸ் எல்லாமே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னா என்ன? இல்ல என்ன ப்ராசஸ் இருக்கு? என்ன எலிஜிபிலிட்டி? என்ன மாரி போஸ்டிங்ஸு? அதுக்கான ஜாப் சேலரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நாங்க உங்களுக்கு கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் பார்க்குற மூலியமா, இப்ப தான் நான் பிகினரா இருக்கேன்னா, இந்த என்டையர் எக்ஸாம் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு எனக்கு நல்லாவே புரியும். இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குள்ள வரலாமா? வேணாமான்னு கன்ஃப்யூஷனா இருக்கக்கூடிய உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இத நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத விட ரொம்ப முக்கியம், நம்ம சேனல்ல பார்த்துட்டு இருக்க நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்றதில்ல. அரவுண்ட் 50% கேண்டிடேட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போலாம். ஸோ முதல்ல எஸ்எஸ்சி எக்ஸாம்னா என்ன அப்படின்னு. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ன்றது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். ஸோ இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்றது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல என்ன மாரியான பொசிஷனுக்கு நம்ம ரெக்ரூட் பண்ண போறாங்கன்றது ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துப்போம். லெட்ஸ் சே இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்ன்னு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நெறைய மினிஸ்ட்ரீஸ் இருக்கும். அதுல ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் கீழ இந்த மினிஸ்ட்ரி வருது. இந்த மினிஸ்ட்ரிக்கு கீழ நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ. இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூக்கு கீழ தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் வரும். ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் இப்ப நம்ம இன்கம் டாக்ஸ்லாம் கட்டுறோம்ல, அதெல்லாம் மேனேஜ் பண்றது இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். இந்த இன்கம் டாக்ஸ்ன்றது நெறைய ரீஜியன்ல இருக்கும். ஸோ ஒரு ரீஜனும் ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீசர் கீழ வரும். இந்த ஐஆர்எஸ் ஆஃபீசர் அதாவது இந்தியன் ரெவென்யூ ஆஃபீசர்ன்றது யுபிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பொசிஷன். இதுக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் என்னன்னா, இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஆஃபீஸ்ல ஒரு நெறைய இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. இத ரெக்ரூட் பண்ணக்கூடிய ஒரு வேல தான் நம்ம எஸ்எஸ்சின்ற இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போர்ட்ன்றது பண்ணும். ஸோ இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் போர்ட் இந்த மினிஸ்ட்ரிக்கு மட்டும் கிடையாது. இந்த மாரி எல்லா மினிஸ்ட்ரியிலும் அவங்கவங்க ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாரி நெறைய ஸ்டாஃப் அவங்க ரெக்ரூட் பண்ணி குடுப்பாங்க. அப்ப அந்த ஐஆர்எஸ் ஆஃபீசர் யுபிஎஸ்சி ரெக்ரூட் பண்ணக்கூடிய பொசிஷன்றது ஒரு குரூப் ஏ. அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய குரூப் பி, சி, டி இது எல்லாமே எஸ்எஸ்சின்ற போர்டுன்றது தான் ரெக்ரூட் பண்ணி குடுக்குது. ஸோ எஸ்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மினிஸ்ட்ரியோ இல்ல டிபார்ட்மென்ட்டோ எஸ்எஸ்சிக்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரிக்வெஸ்ட்ல என்ன இருக்கும்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்ட் தேவை? என்ன டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்கு? அதோட குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? எலிஜிபிலிட்டி என்ன? என்ன சேலரி ஸ்ட்ரக்சர்? என்ன மாரி ஜாப் நேச்சர்? இது எல்லாமே வந்து எஸ்எஸ்சிக்கு வந்து அது வைப்பாங்க. எஸ்எஸ்சி அது எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட, மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிட்டு, எஸ்எஸ்சி வந்து ஒரு ஆனுவல் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணும். இப்ப இந்த 2025ல எந்தெந்த எக்ஸாம்ஸ் எப்பலாம் கண்டக்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு, 2024 ஒரு டிசம்பர் டைம்லயே இந்த மாரி ஒரு ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆனுவல் கேலண்டர்ல இப்போ ஒரு தோராயமா இந்த வருஷத்துல இந்தந்த டைம்லலாம் இந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு இருக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்றது நான் சொன்ன மாரி என்ன எக்ஸாம்ஸு, அந்த எக்ஸாம்ஸ் எந்த டைம்ல வரும். பட் இது ஃபைனலிஸ்ட்டான்னு சொல்ல முடியாது. அந்த டைம் வரம்போது அவங்க ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு விடுவாங்க. அந்த ஃபைனல் நோட்டிஃபிகேஷன்ல இந்த எக்ஸாம் இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். அப்ப அதுல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்ஸிஸ் இருக்கு. அதே மாரி என்னென்ன பொசிஷன் இருக்கு. அந்த பொசிஷன்ஸோட வேக்கன்ஸி டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. அதோட எலிஜிபிலிட்டி என்னன்னு குடுப்பாங்க. ப்ராசஸ் என்னன்னு சொல்லுவாங்க. எந்த டேட்ல நீங்க அப்ளை பண்ணணும். ஃபீஸ் எப்ப பே பண்ணணும். இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த ஃபைனல் நோட்டிஃபிகேஷன்ல வரும். அது பிரகாரம் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி, ரெக்ரூட் பண்ணி அந்த ஸ்டூடண்ட்ஸ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் நம்ம எஸ்எஸ்சி பண்ணக்கூடியது. அப்போ எஸ்எஸ்சில என்ன மாரி ஜாப்ஸ் அவங்க ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆஃபீசர்ஸ் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்டர் பண்ணுவாங்க, கிளர்க், ஆடிட்டர், சப் இன்ஸ்பெக்டர் இன் போலீஸ் ஃபோர்ஸஸ், ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாரி நெறைய பொசிஷன்ஸ் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணி குடுப்பாங்க. ஓகே. இப்ப இந்த எஸ்எஸ்சில என்னென்ன மேஜர் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் சொல்லுவோம். ஸோ இந்த நேம்க்கு ஏத்த மாரி இது வந்து ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். நீங்க டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இன்கம் டாக்ஸ்ல வந்து இன்ஸ்பெக்டர், அதே மாரி கஸ்டம்ஸ், சென்ட்ரல் எக்சைஸ் இந்த மாரியான டிபார்ட்மெண்ட்ஸ் இதுல இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்க்கு நீங்க போக முடியும். அடுத்து வந்து சிஹெச்எஸ்எல் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். ஸோ இந்த லெவல் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 12th பேஸ் பண்ணி வரும். நீங்க 12th குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த எக்ஸாம் எழுத முடியும். அப்ப நீங்க கிராஜுவேட்டா இருந்தாலுமே இந்த எக்ஸாம் நீங்க எழுதலாம்.
அடுத்து வந்து சென்ட்ரல் போலீஸ் ஆஃபீசர். இது வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ். ஸோ இதுக்கு நீங்க போனோம்னா கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். ஸோ இதில நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா இந்த மாரி எக்ஸாம்ஸ் உங்களால எழுத முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இது வந்து ஒரு 10த் லெவல் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ 10த் குவாலிஃபிகேஷனால இந்த எக்ஸாம் எழுத முடியும். அப்போ கிராஜுவேட்ஸும் கண்டிப்பா எழுத முடியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ஸா நீங்க போவீங்க, ஹவல்தாரா போவீங்க. அந்த மாரி பொசிஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது ஒரு லோ புரொஃபைல் வந்து ஜாப். அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி. இது வந்து கான்ஸ்டபிள் ஜாப். அகைன் யூனிஃபார்ம் சர்வீஸ் தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, 10த் லெவல் உங்களுக்கு இருந்தா அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து ஸ்டெனோ. ஸோ ஸ்டெனோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்கில் பேஸ்ட் எக்ஸாம். இதுல வந்து 2 விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒண்ணு உங்களுக்கு நல்ல டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டைப்பிங் சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்க டைப் பண்ணணும். 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் நீங்க டைப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. அத நீங்க குவாலிஃபை ஆனா தான் இந்த எக்ஸாம்ஸ் நீங்க பண்ண முடியும். ஸோ ஸ்டெனோன்றதுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலுமே சில ஸ்கில் செட் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் ஹேண்ட் அண்ட் டைப் ரைட்டிங் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து 12த் லெவல்ல இருந்தாலே உங்களால இந்த எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். அடுத்து செலக்ஷன் போஸ்ட். ஸோ செலக்ஷன் போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, 10த் 12த் அதே மாரி கிராஜுவேஷன் இந்த 3 லெவலுக்கு ஏத்த மாரியான பொசிஷன்ஸ் இருக்கும். அதுக்கேத்த மாரி அவங்க எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாரி நான் சொன்ன மாரி மெட்ரிகுலேஷன் 10த் இருக்கும், ஹையர் செகண்டரி 12த் இருக்கும், கிராஜுவேஷன் அண்ட் அபோவ். ஸோ இது எல்லாத்துக்கும் ஏத்த மாரியான உங்களுக்கு ஜாப் போஸ்டிங்ஸ் இருக்கும். பட் இது ஒண்ணுத்தையும் நம்ம இப்ப டீட்டெயிலா பார்ப்போம். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எஸ்எஸ்சி, எம்டிஎஸும் சரி, சிஹெச்எஸ்எலும் சரி, இது 2மே நீங்க தமிழ்ல எழுத முடியும். இப்ப ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் கொஸ்டின்ஸ் வரும், தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே. இப்ப இதுல இருக்க ஒரு எக்ஸாம்ஸ்க்குமே என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல். ஸோ இதுல பேர்லயே தெரியுது. இது ஒரு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம். அப்ப இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணணும்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்கணும். பட் எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல. நீங்க இன்ஜினியர் பேக்ரவுண்டோ, இல்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸோ எதுவுமே அது பிரச்சனை கிடையாது. ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு இந்த பேச்சுலர்ஸ் டிகிரின்றது கண்டிப்பா இருக்கணும். நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒரு குரூஷியல் டேட் ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் 2024ல நடந்த எக்ஸாம்ஸ நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஸோ அவங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1/8/2024க்கு முன்னாடி நீங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அப்படி நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, அந்த குரூஷியல் டேட்க்கு முன்னாடி உங்களால அந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ண முடியும். அப்ப இந்த வருஷம் கிராஜுவேட்ஸ் இருப்பீங்க. ஃபைனல் இயர்ஸ்ல இருப்பீங்க. அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இத அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய ஒரு குரூஷியல் டேட்க்கு முன்னாடி உங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆச்சுன்னா, நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ இப்ப நாங்க குடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிள் வந்து 2024க்கு ஆனது குடுத்துருக்கோம். பட் 2025க்கு வரும்போது மறுபடியும் நோட்டிஃபிகேஷன்ல ஒரு குரூஷியல் டேட் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூஷியல் டேட் பொறுத்து தான் நம்ம அப்ளை பண்ண முடியுமா இல்லையான்றது நமக்கு தெரியும். அப்ப அந்த மாரி எக்ஸாம்ஸ் வரும்போது, நாங்க நோட்டிஃபிகேஷன் வரும்போது எங்க சேனல் நாங்க போடுவோம். மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்க இத பத்தின டீட்டெயில்ஸ் கொண்டு வரோம். இப்ப ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிசர் இந்த மாரி ஜேஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா, பாக்கி எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து என்ன டிகிரி வந்தாலும் ஓகே. பட் ஜேஎஸ்ஓ மாரியான எக்ஸாம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபிசர்க்கான எக்ஸாம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு பேப்பராவது உங்களுடைய டிகிரில இருந்திருக்கணும். ஸோ பேச்சலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அட் த டிகிரி லெவல். அப்ப டிகிரி லெவல்ல ஒரே ஒரு சப்ஜெக்ட்டாவது உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கணும். பட் இதுவே நீங்க ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2ல பார்த்தீங்கன்னா, 3 வருஷமுமே உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு பேப்பர் வந்துகிட்டே இருக்கணும். அதாவது 6 செமஸ்டர் இருக்கும்ல, அந்த 6 செமஸ்டருமே உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற பேப்பர் இருந்துகிட்டே இருக்கணும். ஒன் ஆஃப் தி பேப்பரா. அடுத்து ரிசர்ச் அசிஸ்டன்ட். ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்து பேச்சுலர் டிகிரி இருக்கணும். பட் பேச்சுலர் டிகிரி இருந்தாலும் அவங்க பிரிஃபர் பண்றது டிசைரபிளா என்ன சொல்றாங்கன்னா, 1 இயர் உங்களுக்கு ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே மாரி டிகிரி வந்து லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ்ல இருந்துச்சுன்னா, இது 2மே பிரிஃபரபிளா அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நான் சொல்ற மாரி ஃபைனல் ஸ்டூடண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். பட் குரூஷியல் டேட்க்கு முன்னாடி உங்க கிராஜுவேஷன் முடிஞ்சிச்சுன்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே. இப்ப ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஸோ ஏஜ் லிமிட் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே நான் சில போஸ்டிங் வந்து 18லருந்து 27 வயசுக்குள்ள ஒரு போஸ்டிங்கா இருக்கும். ஒரு சில போஸ்டிங் வந்து 18லருந்து 30 வயசுக்குள்ள இருக்க போஸ்டிங்ஸா இருக்கும். ஸோ அவங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துருக்கோம். 18லருந்து 27 வயசுக்குள்ள இருக்க போஸ்டிங்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, 18 வயசு நீங்க பூர்த்தியாச்சா இல்லையா? அதே மாரி 27 வயசு நீங்கக்குள்ள இருக்கீங்களா? அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதுக்கும் அவங்க ஒரு குரூஷியல் டேட் வந்து குடுப்பாங்க. ஸோ நான் மறுபடியும் 2024 நோட்டிஃபிகேஷன்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் ஏர்லியர் தேன் 2/8/1997 அண்ட் நாட் லேட்டர் தேன் 1/8/2006. அப்போ 2/8/1997க்கு அப்புறம் அவங்க பொறந்திருக்கணும். அதே மாரி 1/8/2006க்கு முன்னாடி அவங்க வந்து பொறந்திருக்கணும். அதுக்கு அடுத்து பொறந்தவங்க கிடையாது. அப்போ இந்த மாரியான கிரைட்டீரியா தான் அவங்க குடுப்பாங்க. நீங்க 18 வயசு பூர்த்தி ஆயிட்டீங்களா? இல்ல 27 வயசுக்குள்ள இருக்கீங்களா? அப்படின்றதுக்கு. ஸோ ஒரு ஏஜ் லிமிட்டுக்குமே இப்போ வந்து இது வந்து 2024 வந்தது. இப்ப 2025 வரும்போது மறுபடியும் நோட்டிஃபிகேஷன்ல இதே மாரி ஒரு டேட்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த டேட்ஸ்க்குள்ள இருந்தீங்கன்னா, இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஸோ 18லருந்து 27 வயசுக்குள்ள. இப்போ இந்த 18 20 வயசுக்குள்ள இருக்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா, குரூப் சி போஸ்ட்.
அதே மாதிரி குரூப் பி போஸ்ட் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க பண்ணலாம். ஒரு சில போஸ்ட் வந்து 20ல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க பண்ணலாம். அந்த போஸ்ட்க்கு டிபெண்டன்ட். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. இந்தந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா 20ஆவது மினிமம் இருக்கணும். 30 வயசு வரைக்கும் நீங்க பண்ணலாம். இது வந்து 18ல இருந்து 30 வயசுக்குள்ள நீங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீசர் பொறுத்தவரைக்கும் 18ல இருந்து 32 வயசு வரைக்கும். அப்ப 18ல இருந்து 27 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். பட் ஒரு சில பேருக்கு அவங்க என்னன்னா ஒரு லிவரேஜ் குடுப்பாங்க. நீங்க எந்த கம்யூனிட்டில இருந்து வரீங்களோ அதுக்கேத்த மாரி லிவரேஜ் இருக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன். ஏஜ் ரிலாக்சேஷன் என்னன்னா, இந்த போஸ்ட் வந்து 18ல இருந்து 27 வயசு தான். 27 வயசு தான் அதிகபட்சம் நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்க வந்து ஒரு லிவரேஜ் குடுக்குறோம். ஒரு ரிலாக்சேஷன் குடுக்குறோம். இப்ப நீங்க எஸ்சி, எஸ்டியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பிளஸ் 5 இயர்ஸ் குடுப்போம். அப்ப பிளஸ் 5 இயர்ஸ்னா என்ன அர்த்தம்? 27 பிளஸ் 5 உங்களுக்கு 32 வயசு வரைக்கும் இந்த போஸ்டிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்க ஓபிசியா இருந்தீங்கன்னா 3 வருஷம். பிடபிள்யூடி அப்படின்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கலி சேலஞ்ச்டா இருப்பாங்க. அவங்க பிசிக்கலி சேலஞ்ச்டு என்ன மாரியான சேலஞ்ச் இருக்காங்களோ, சில பேருக்கு நடக்கிறது பிரச்சனை இருக்கலாம், விஷன் பிரச்சனை இருக்கலாம், ஹியரிங் பிரச்சனை இருக்கலாம். அந்தந்த பிரச்சனைக்கு ஏத்த மாரி அவங்களும் குடுத்திருப்பாங்க. 10 வருஷம், 13 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. நீங்க அன்ரிசர்வ்டா இருந்துச்சுன்னா 10 வருஷம். ஓபிசி கேட்டகரி இருந்தா 13 வருஷம். அதே எஸ்சி, எஸ்டி இருந்தீங்கன்னா 15 வருஷம். அதாவது அவங்க சொன்ன டேட்ல இருந்து ஏஜ்ல இருந்து 15 வருஷம். அப்ப 27 வயசுல இருந்து இன்னொரு 15 வருஷம் உங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் இது பண்ணணும். 40 வயசு வரைக்கும் அப் டூ 40 இயர்ஸ் ஜெனரல் கேட்டகரி. 45 இயர்ஸ் வந்து எஸ்சி, எஸ்டி. அதே மாரி விடோ விமன். விடோ விமனுக்குமே பார்த்தீங்கன்னா, அவங்க ரிலாக்சேஷன் குடுத்திருப்பாங்க. 35 இயர்ஸ் வரைக்கும் ஜெனரல், 40 இயர்ஸ் வரைக்கும் எஸ்சி, எஸ்டி. அடுத்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இது 12த் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே இந்த எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாரி, இப்ப டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் கிரேட் ஏ, டியூன்னு சொல்லுவாங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா, நீங்க 12த் முடிச்சிருக்கணும். 12த்லயும் சயன்ஸ் வித் மேத்ஸ் குரூப்பா நீங்க இருக்கணும். அப்பதான் இந்த போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் இதுவே நீங்க எல்டிசி லோவர் டிவிஷன் கிளர்க்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி போஸ்ட் இல்ல மதர் டிஏ போஸ்ட்க்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா, எந்த ஸ்ட்ரீமா இருந்தாலும் பரவால்ல. நீங்க 12த் முடிச்சிருந்தாலே இந்த மாரி எக்ஸாம்ஸ் நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் இன்கேஸ் நீங்க 12த் எக்ஸாம்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியுமானா, நான் சொன்ன மாரி இப்ப காலேஜ்க்கு வந்து அதே கிரைட்டீரியா தான். நீங்க ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டீங்க. அவங்க சொன்ன குரூஷியல் டேட்க்கு முன்னாடி அது முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 18 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம். ஸோ 18ல இருந்து 27 வயசுக்குள்ளன்றத கிரைட்டீரியா. நான் சொன்ன மாரி இந்த சில கேட்டகரீஸ்க்கு வந்து ரிலாக்சேஷன்றது குடுப்பாங்க. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அதே மாரி தான். எஸ்சி, எஸ்டி அந்த 5 இயர்ஸ், ஓபிசி வந்து 3 இயர்ஸ். இந்த மாரி எல்லா டீட்டெயில்ஸும் இது வச்சிருக்கோம். இந்த மொத்த டீட்டெயில்ஸுமே நாங்க வந்து டெலிகிராம் சேனல்ல நாங்க ஷேர் பண்றோம். எங்க டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கம்ப்ளீட்டா நாங்க ஷேர் பண்றோம். இத பேஸ் பண்ணி நீங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிரிப்பேர் பண்ணிக்கலாமா இல்லையான்றத நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா 10த் இல்ல அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுல போஸ்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஹவல்தார், பியூனு இந்த மாரி ஆஃபீஸ் ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு பொசிஷனா தான் இருக்கும். இது ரொம்ப ஒரு லோ ப்ரொஃபைல் ஜாப். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ண ஏஜ் லிமிட்ன்றது எம்டிஎஸ் பொறுத்தவரைக்கும் 18ல இருந்து 25 வயசு. ஹவல்தார்ன்னு ஒரு போஸ்டிங் இருக்கும். இல்ல அது மாரி இன்னும் சில எம்டிஎஸ் போஸ்டிங்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே 18ல இருந்து 27 வயசு. ஸோ ஒரு சில போஸ்டிங் வந்து 18ல இருந்து 25, இன்னும் சில போஸ்டிங்ஸ் வந்து 18ல இருந்து 27. என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன ஏஜ்ன்றது நான் சொன்ன மாரி நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நமக்கு தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கும் நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன்றது ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்சேஷன்ன்றது ஆல்ரெடி இங்க நாங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நாங்க ஷேர் பண்றோம். இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாரி தான் மேக்ஸிமம் இருக்கும். எஸ்சி, எஸ்டி இருந்தா 5 இயர்ஸ் இருப்பாங்க. ஓபிசி இருந்தா 3 இயர்ஸ் இருப்பாங்க. அந்த மாரி சொல்லிட்டு தான் வரும். எதுக்கும் ஒரு தடவ இத நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து சிபிஓ சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். ஸோ இது சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ்க்கு எடுப்பாங்க. அண்ட் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ் இதுக்கு வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பேச்சுலர் டிகிரிஸ் நீங்க முடிச்சிருக்கணும். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி ஃபைனல் இயர்ஸ் அப்ளை பண்ணலாம். பட் அவங்க குரூஷியல் டேட்டுக்கு முன்னாடி நீங்க உங்க கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். இன்கேஸ் நீங்க மேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, நீங்க வந்து லைசென்ஸ் வச்சிருக்கணும். எல்எம்வி லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அதாவது கார், பைக்குக்கான லைசென்ஸ் நீங்க வச்சிருக்கணும். இந்த மாரியான போலீஸ் சர்வீசஸ்க்கு அதாவது யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு எடுக்கும்போது கண்டிப்பா பிசிக்கல் எக்ஸாமினேஷன்றது இருக்கும். நீங்க பிசிக்கலா ஃபிட்டா இருக்கீங்களான்றது பார்ப்பாங்க. ஸோ, அப்ப அதுக்கான கிரைட்டீரியா குடுத்திருப்பாங்க. நீங்க இவ்வளோ ஹைட்ல இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். ஸோ, இப்ப மேல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா, மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாரி செஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆன நிலையில இருக்கும்போது 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ, இது மாரி கிரைட்டீரியா. இப்ப இதுல ரிலாக்சேஷனும் வரும். இப்போ வந்து இது பொதுவா இருக்கக்கூடியது. இப்ப எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு ரிலாக்சேஷன் இருக்கும். இப்போ எஸ்டி பார்த்தீங்கன்னா, 162.5 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். 170 போகணும்னு அவசியம் கிடையாது. அதுவே அவங்க செஸ்ட்ன்றது 77 சென்டிமீட்டர் இருந்தா போதும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 82 சென்டிமீட்டர் இருந்தா போதும். அதே மாரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கும் அதுக்கான கிரைட்டீரியா குடுத்திருப்பாங்க. அத நீங்க இங்க பார்த்துக்கலாம்.
ஸோ இதோட ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து 25 இயர்ஸ் இருக்கணும். அகைன் இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனும் ஆல்ரெடி இது மாரி பார்த்த மாரி தான் இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷனுமே. ஸோ இந்த மாரி யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்ன்னு இருக்கும். ஸோ பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்ன்னு என்னன்னா, நீங்க பிசிக்கலா உங்களால ஆக்டிவா இருக்க முடியுதா? ஏன்னா இந்த மாரி பொசிஷன்ல போலீஸ் சர்வீசஸ்க்குன்னு சொல்லிட்டு சில ரிக்வயர்மென்ட்ஸ் இருக்கு. அத நீங்க ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப சீரிஸ் ஆஃப் டாஸ்க் குடுப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ரேஸ் விடுவாங்க. 100 மீட்டர் ரேஸ் வந்து நீங்க வந்து 16 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாரி 1.6 கிலோமீட்டர் ரேஸ் வந்து 6.5 மினிட்ஸ்ல நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். லாங் ஜம்ப் பார்த்தீங்கன்னா 3.65 மீட்டர்ஸ் வந்து 3 சான்ஸஸ் குடுப்பாங்க. இந்த 3 சான்ஸஸ்ல 3.65 மீட்டர்ஸ் நீங்க ஜம்ப் பண்ணியிருக்கணும். ஹை ஜம்பா இருக்கும்போது 1.2 மீட்டர்ஸ் நீங்க ஜம்ப் பண்ணியிருக்கணும். 3 சான்ஸஸ் குடுப்பாங்க. ஷார்ட் புட்டா இருந்துச்சுன்னா 16 பவுண்ட்ஸ் வந்து நீங்க த்ரோ பண்ணணும். எவ்வளோனா 4.5 மீட்டர்ஸ்க்கு த்ரோ பண்ணணும். 3 சான்ஸ் குடுப்பாங்க. ஸோ 16 பவுண்ட்ஸ்னா ஒரு 7.2 கேஜி கிட்ட வரும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்காங்கன்னா, ஸோ ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அகைன் அதே 100 மீட்டர்ஸ். பட் இவங்களுக்கு லிவரேஜ் குடுப்பாங்க. 18 செகண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். 800 மீட்டர்ஸ் வந்து 4 மினிட்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணா போதும். அது மாரி லாங் ஜம்ப் வந்து 2.7 மீட்டர்ஸ் வந்து 3 சான்ஸஸ் குடுப்பாங்க. ஹை ஜம்ப் வந்து 0.9 மீட்டர்ஸ் வந்து 3 சான்ஸஸ் குடுப்பாங்க. இப்ப சில இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்னன்னா, அஃப்கோர்ஸ் இந்த செஸ்ட் வந்து மெஷர்மென்ட்ஸ் இருக்கும்ல, அது கண்டிப்பா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்காது. எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா, நீங்க பிசிக்கலி ஃபிட்டா இருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க. ஆனா பிஇடி வைக்க மாட்டாங்க. பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ மட்டும் மீட் பண்ணா போதும். இப்ப ரிலாக்சேஷன்னு சொல்லும்போது, அந்த ஹைட்டும் செஸ்ட்க்கான ரிலாக்சேஷன்றது சில ஏரியாஸ்க்கு குடுப்பாங்க. பிகாஸ் இப்ப நார்த் ஈஸ்ட்லருந்து வரக்கூடிய கேண்டிடேட்ஸா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து சில ரிலாக்சேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி அது நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் இப்ப வந்து அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கு. பட் அந்த டைம்ல அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னா, அவங்கள டெம்பரரி அன்ஃபிட்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ டெம்பரரி அன்ஃபிட்டா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டீங்க. உங்க டெலிவரிக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த டெஸ்ட்ட எடுக்கலாம். இந்த டெஸ்ட் எடுத்து நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கான போஸ்டிங்ன்றது கிடைக்கும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர். ஸோ இந்த ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாம்க்கு நம்ம அப்ளை பண்ணணும்னா, கண்டிப்பா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஷார்ட் ஹேண்ட் அப்டின்னா, நம்ம கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன உள்ளதிலே ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதி வச்சிருக்கோம். அத வந்து நீங்க மறுபடியும் ஃபுல் ஃபார்ம்க்கு கொண்டு வர தெரியணும். இதுதான் நமக்கு சிம்ப்ளஸ்ட்டா ஷார்ட் ஹேண்ட் சொல்லுவோம். பட் இத பத்தின ஒரு டீட்டெயில் வீடியோ நாங்க கொண்டு வரோம். ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 12த் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட்ன்றது பார்த்தீங்கன்னா, ஸ்டெனோகிராஃபர்ல கிரேட் சி, கிரேட் டி 2 போஸ்ட் இருக்குது. கிரேட் சிக்கு வந்து 18லருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அண்ட் கிரேட் டிக்கு வந்து 18லருந்து 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன்றது இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த மாரியே தான். இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் டீட்டெயில்ஸ்லாம் நாங்க ஷேர் பண்றோம். இப்போ இந்த மாரி எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங்கும் சரி, ஷார்ட் ஹேண்டும் சரி, ஸ்கில் டெஸ்ட் ஒண்ணு இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் ஹேவ் ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்ஸ். இப்ப கிரேட் சியா இருக்கீங்கன்னா, நீங்க வந்து 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து நீங்க டைப் பண்ணணும். கிரேட் டியா இருக்கீங்கன்னா, 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் டைப் பண்ணா போதும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இங்கிலீஷோ இல்ல ஹிந்தியோ அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க எது செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத பொறுத்து. இப்ப நீங்க இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, 10 மினிட்ஸ் அவங்க டிக்டேட் பண்ணுவாங்க. அந்த டிக்டேட் பண்ணக்கூடியத நீங்க ஷார்ட் நோட்ஸ் அவங்க எடுக்கணும். நீங்க எடுத்த ஷார்ட் நோட்ஸ இப்ப நீங்க ஃபுல் ஃபார்ம்க்கு கொண்டு வரணும். அதாவது டைப் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்கிரிப்ட் என்னன்னா, உங்க கிட்ட இருக்க டேட்டா வச்சு நம்ம டைப் பண்ணி மறுபடியும் ஃபுல் ஃபார்ம்க்கு எடுத்துட்டு வரோம். ஸோ சப்போஸ் நீங்க ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு போறீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு 40 மினிட்ஸ் குடுப்பாங்க. நீங்க எடுத்த நோட்ஸ வச்சு 40 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஃபுல் ஃபார்ம்க்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும். அ அதே கிரேட் சி ஹிந்தியா இருந்துச்சுன்னா 55 மினிட்ஸ் குடுக்குறாங்க. கிரேட் டியா இருக்கும்போது இங்கிலீஷ்க்கு வந்து 50 மினிட்ஸ், ஹிந்திக்கு வந்து 65 மினிட்ஸ் குடுக்குறாங்க. ஓகே. அடுத்து எஸ்எஸ்சி ஜிடி. ஸோ இது வந்து கான்ஸ்டபிள் ஜாப். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதுவும் ஒரு யூனிஃபார்ம் ஜாப் தான் உங்களுக்கு. இதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் லெவல்ல இருந்தா போதும். 10த் அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருந்தா போதும். அப்ப கிராஜுவேட்ஸ் நம்மளால அப்ளை பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, 18 டூ 23 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்ரெடி நான் சொன்ன மாரி இருக்குது. இப்ப இதுக்கு கண்டிப்பா பிஎஸ்டியும், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும், பிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இப்ப மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தா அவங்க ரேஸ் விடுவாங்க. ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் வந்து 24 மினிட்ஸ்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதே நேரத்தில லெடா கேண்டிடேட்ஸா இருக்க பட்சத்தில அவங்க 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்து 7 மினிட்ஸ்ல பண்ணா போதும். ஸோ ஃபீமேலா இருக்க பட்சத்தில 1.6 கிலோமீட்டர் வந்து 8.5 மினிட்ஸ்ல கவர் பண்ணா போதும். ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஜெனரல் கேட்டகரியா இருந்தாங்கன்னா, மேல் வந்து 170 சென்டிமீட்டர், ஃபீமேல் வந்து 157 சென்டிமீட்டர். மத்த போஸ்ட்க்கு வந்து அதோட லோவரா தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சிபிஓல பார்த்தோம்ல, அதே ஸ்டாண்டர்ட்ஸ் தான் இங்கேயும் அப்ளிகபிள். ஓகே. அடுத்து செலக்ஷன் போஸ்ட். ஸோ செலக்ஷன் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெறைய போஸ்ட் வந்து இதுல வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதே மாரி இதுல வந்து வேக்கன்ஸீஸும் கொஞ்சம் நல்லாவே நமக்கு வரும். இன்னும் செலக்ஷன் போஸ்ட் 2025க்கானது வரல. அதுல தான் நான் வந்து டிலே பண்ணி மறுபடியும் வந்து கேலண்டர் ரிவைஸ் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செலக்ஷன் போஸ்ட்டோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இது வேரிடா இருக்கும். சில போஸ்ட் வந்து 10த் லெவல் வரைக்கும் இருக்கும். 10த் லெவல் இருந்தாலே போதும். சில போஸ்ட் வந்து 12த், சில இது வந்து கிராஜுவேஷன் அண்ட் அபோவ். ஸோ அப்போ ஒரு போஸ்ட்டுக்கும் அது என்னென்ன குவாலிஃபிகேஷன் வரும்போது நோட்டிஃபிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மெட்ரிகுலேஷன் 10த்தா இருக்கலாம், ஹையர் செகண்டரி அதுக்கப்புறம் கிராஜுவேஷன்.
சில போஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட் போடுவாங்க. ஆனா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்வயர்ட் போடுறதுக்கான அர்த்தம், நீங்க கிராஜுவேஷன் முடிச்சப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எடுத்துருக்கணும். இன் கேஸ் நீங்க காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா, அது எக்ஸ்பீரியன்ஸா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே. இப்போ சப்போஸ் நான் சொன்ன மாரி இந்த 10த் லெவல், 12த் லெவல் அப்புறம் கிராஜுவேஷன் இந்த மாரி ஒரு லெவலுக்கு ஏத்த மாரியான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதுல என்ன மாரியான ஜாப்ஸ் இருக்குன்றதுக்கு இப்ப நாங்க ஒரு லிஸ்ட் குடுத்துருக்கோம். ஸோ, இதெல்லாம் வந்து சாம்பிள்ஸ். இந்த மாரியான ஜாப்க்கு தான் உங்கள வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க செட் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. 18 வயசுலருந்து 42 வயசு வரைக்கும். இப்ப நான் 42 சொல்லும்போது ஏஜ் ரிலாக்சேஷன் இல்லாம 42 வயசு வரைக்கும் அவங்க வந்து ரெக்ரூட்மென்ட் நடத்துவாங்க. ஆனா இது செக்மென்ட்டா நடக்கும். இப்போ ஒரு சில போஸ்டிங் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 18லருந்து 25 இருக்கணும். இல்ல 18லருந்து 30 இருக்கணும். இல்ல 21லருந்து 30 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த மாரி சொல்லிட்டு நெறைய கிரைட்டீரியா இருக்கும். எந்தெந்த ஏஜ்க்கு என்னென்ன குரூஷியல் டேட்ன்றதும் அவங்க இந்த மாரி சொல்லிடுவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப 18லருந்து 25னா அவங்க சொல்லுவாங்க. நீங்க 2/1/1999ல இருந்து 1/1/2006க்குள்ள நீங்க இருக்கணும். அப்டி சொல்லிட்டு 1/1த்துக்கு ஒரு குரூஷியல் டேட் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்ப 2024ல பார்த்தீங்கன்னா, அவங்க போஸ்டிங் போட்டிருப்பாங்கல்ல. அப்ப அந்த போஸ்ட் வைஸ்ல அவங்க சொல்லுவாங்க. இந்த போஸ்ட்க்கு நீங்க இந்த ஏஜ் குரூப்ல நீங்க இருக்கணும். அப்பதான் இத நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்டின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் கோட் குடுத்துட்டு போஸ்ட் நேம் இப்ப லைப்ரரி அட்டெண்டன்ட்டா இருக்காங்கன்னா, நீங்க 18லருந்து 25க்குள்ள இருக்கணும். லேடி மெடிக்கல் அட்டெண்டன்ட்டா இருக்கீங்கன்னா 18லருந்து 25. இதுவே நீங்க நர்சிங் ஆஃபீசரா இருக்கீங்கன்னா 18லருந்து 30க்குள்ள இருக்கணும். சொல்லிட்டு இந்த மாரி அவங்க குடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நீங்க ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணும்போது, இந்த போஸ்ட்டோட குவாலிஃபிகேஷன் என்னன்றத நம்ம பார்க்கணும். ஸோ நான் சொன்ன மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் ஆல்ரெடி இருக்கு. இந்த ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த கேட்டகரி அதுலருந்து உங்களுக்கு இப்ப எஸ்சி, எஸ்டி இருந்தா 5 இயர்ஸ். ஸோ அதுலருந்து உங்களுக்கு அந்த ரிலாக்சேஷன்றது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ நான் சொன்னேன்ல போஸ்ட் வித் ஏஜ் 18லருந்து 42 வரைக்கும். நான் சொல்றது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு. இப்போ இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் கிரேட் 1 இதுல வந்து நீங்க அப்ளை பண்ணணும்னா 18லருந்து 42 அப்ப யார் வேணா இதுக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்களும் அதுக்கான ஒரு குரூஷியல் டேட் குடுப்பாங்க. இந்த டேட்லருந்து இந்த டேட்குள்ள உங்களோட ஏஜ் வந்து 18 டூ 42 கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ இப்ப நம்ம மேஜர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கூட எலிஜிபிலிட்டி என்னன்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க பிரிப்பேர் பண்ணணும்னா, உங்களுக்கு மேத்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ரீசனிங் நீங்க பண்ணணும், ஜிஎஸ் பண்ணணும், ஜிகே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த எக்ஸாம்ஸ் நான் குடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா, இது எல்லாத்துக்கும் நான் பிரிப்பேர் பண்ணணும். நீங்க பிரிப்பேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட கம்ப்ளீட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். டிஎஸ்சி அகாடமின்ற ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணி, இந்த கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட டெமோ வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்தா இத நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பத்தின டீட்டெயில் சிலபஸோட டீகோடிங் வீடியோ நம்ம அடுத்து போடுவோம். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் என்னலாம் தேவ? என்ன ப்ராசஸ் இருக்கு? இந்த மாரி சொல்லிட்டு அடுத்த சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் நமக்கு வருது. இந்த ஜாப் பொசிஷன்ஸ்க்கான சேலரி என்ன அப்படின்றத ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணி நாங்க போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த சேலரி பே எல்லாமே வந்து இப்போ ரிவைஸ் பண்ண போறாங்க. 8த் பே கமிஷன் சொல்லிட்டு ஒரு கமிஷனோட பரிந்துரையின் பேரில் இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில இருக்கக்கூடிய அந்த பே ஸ்கேல்ன்றது மாறும். அத பத்தி நாங்க ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டுருக்கோம். அத நாங்க டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறோம். மறக்காம அந்த வீடியோவ தொடர்ந்து நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்னும் 2025ல லைன் அப்ல இருக்கு. மறுபடியும் ரிவைஸ் கேலண்டர் வந்தோனே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டைம்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாரி டெலகிராம் சேனலோட லிங்க்ஸ் நான் குடுத்துருக்கேன். அதுல வந்து உங்கள மாரியான ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டைம்லி அப்டேட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது போக இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க் யூ.